Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 12th Maths Unit 1 application of matrix and determinant exercise 1.3 first sum third division பார்க்கலாம். Solve the following system of the linear equation by the matrix inversion method அப்படின்னு கொடுத்து 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ஃபஸ்ட்டு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கிறோம். அதாவது எக்ஸ்ஒய் என்ற கோஎஃபிஷியன்ட்டுக்கு முன்னாடி வர எலமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து ஏன்னு எடுப்போம். எக்ஸ் வந்து எக்ஸ்ஒய் இசட்டு, இங்கே 3 இருக்குது கோஎஃபிஷியன்ஸ் எக்ஸ்ஒய் இசட். ஓகே, நெக்ஸ்ட்டு பி வந்து ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வரது பின்னு எடுப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் ஃபார்முலான்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி. ஓகே, ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மெண்ட் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மெண்ட் அப்படி தெரியல, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்கோ அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் இந்த 2 வச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே என்ன எலமெண்ட் செகண்ட் ரோவில் என்ன எலமெண்ட் இருக்கோ அது போடணும். அதுக்கு வந்து செகண்ட் காலம் ஸோ செகண்ட் காலமில் இருக்கிறத போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் அதுக்கு எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போடணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ காலமில் இருக்கிறத போட்டுட்டு ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகே, ஸோ அது மாதிரி பேட் அண்ட் செப்பரேட் பண்ணால் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து M11 அதாவது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் எலிமினேட் பண்ணிவிட்டு இருக்கணும். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம், அதுதான் M11 M12 M13. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து M21 கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம் இதெல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு 21 22 23 வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம் அதை எலிமினேட் பண்ணால் M1 M31 M32 M33 கண்டுபிடிக்கலாம். நான் இதை நல்லா தெளிவாக போட்டிருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து கண்டுபிடிச்சிட்டு ஓல் ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கணும். இதில் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் ப்ளஸ்ஸு, நெக்ஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்ட்டு அந்த மேட்ரிக்ஸுக்கு வரும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி உள்ளே சேஞ்ச் பண்ணோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துகிட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கிடைக்குது. ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறதுனா என்னன்னு தெரியும், ரோவை காலமாக வந்து ரோவாகவும் சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா 1// டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கிடைக்குதா. ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ 16 இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்னு போடுறோம். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு வந்து XY Z ஈக்குவல் டு 1/16 A inverse matrix into B. So first row இந்த காலம், செகண்ட் ரோ இந்த காலம், தேர்ட் ரோ இந்த காலம் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த 16 உள்ளே கொண்டு போனால் நம்மளுக்கு டிவைட் ஆகும். 32லேருந்து 2 டைம்ஸு, 48ல் 3 டைம்ஸு, 64ல் 4 டைம்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், ஒய் ஈக்குவல் டு 2, 3, Z ஈக்குவல் டு 4. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.